பயன்படுத்திகிட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், தேங்காய் எண்ணெயில் குறிப்பாக என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல தேங்காய் எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேட் இருக்குது. அது என்னென்னா மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஷார்ட் ஃபார்மில் எம்சிடி அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேங்காய் எண்ணெயில் 65% இந்த கொழுப்பு தான் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அதிக அளவில் பெனிஃபிட் தரக்கூடிய முக்கியமான ஒரு ஃபேட் சத்து. இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு டீஸ்பூனில் மட்டுமே கிட்டத்தட்ட 7.5லேருந்து 7.6 கிராம் அளவுக்கு இந்த எம்சிடி அப்படின்ற இந்த ஒரு ஃபேட் சத்து தான் இருக்குது. இது என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி ஸ்டாமினாவை அதிகப்படுத்தும், உடலுக்கு தேவையான ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா இந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய எம்சிடி அப்படின்ற அந்த ஒரு ஃபேட் சத்தில் அதிக அளவில் இருக்குது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னா இதயம் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். எப்படின்னா இந்த எம்சிடி அப்படின்றது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவு எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். அதே சமயம் ஹை டென்சிட்டி ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய நம்ம உடலுக்கு தேவையான ஒரு நல்ல கொழுப்பு, இந்த நல்ல கொழுப்போட அளவையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கும். இதனால் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேர்ந்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். அதே சமயம் மூளை உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். இந்த மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட் அப்படின்றது பிற்காலத்தில் ஞாபக மறதி நோயான அல்சீமர், டிமென்ஷியாலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். மூளை உறுப்புக்கும் ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் கொண்டு போய் சேர்க்கும். இதனால் மூளை உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு படிக்கிற குழந்தைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி நம்ம உடம்புல இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்க முடியும். நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். ஒருவேளை யாருக்காவது நீரிழிவு இருக்குது அப்படி உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கும் இந்த எம்சிடி அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே சமயம் உடல் எடை எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். உடல் பருமனாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் சமையலுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அங்கெல்லாம் உங்கள் அன்றாட உணவில் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திகிட்டே வரும்போது உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடை சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, மன அழுத்தம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் அதை சீக்கிரமே இயற்கையான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெயையும் நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரலாம். கல்லீரல் உறுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக ஆரோக்கியமாக செயல்படும். ஏன்னா கல்லீரல் உறுப்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பியை தூய்மைப்படுத்தும். இதனால் கல்லீரல் உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். நம்ம சருமத்தில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். இப்போது நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். தேங்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரவங்களுக்கு நல்லா சருமமே பிரகாசமாக பளபளப்பாக தென்பட ஆரம்பிக்கும். சருமத்தில் இந்த தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துறது இயற்கையான ஒரு மாய்ஸ்சரைசராகவும் செயல்படும். இதோட மட்டும் இல்லை, முகப்பரு வந்ததுக்கப்புறம் ஒரு சிலருக்கு கருப்பு தழும்பு அதிக அளவில் தென்படும் இல்லையா, இந்த கரும்புள்ளியை இயற்கையான முறையில் மறைய செய்யக்கூடிய தன்மையும் தேங்காய் எண்ணெயில் அதிக அளவில் இருக்குது. ப்ரீமெச்சூர் விரிங்கிள்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். ஒரு சிலருக்கு சீக்கிரமே இளம் வயதிலேயே ஒரு 30-32 வயசுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு கீழே ஃபைன் லைன்ஸ் அதிகமாக தென்படும். நெற்றி பகுதியிலலாம் ஃபைன் லைன்ஸ் அதிகமாக தென்படும் இல்லையா. இந்த சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி டிலே பண்ணுறதால இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். ஸ்கின்னே பார்த்திங்கன்னா தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக சப்புலாக தென்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். சருமத்தை எப்போவுமே பிரகாசமாக பளபளப்பாக தென்பட வைக்கிறதோட மட்டும் கிடையாது, நீங்கள் தூங்கும்போது எப்போவுமே நம்ம தொப்புள் பகுதியில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு இந்த தேங்காய் எண்ணெயை கொண்டு ஒரு கிளாக் வைஸ் ஒரு 5 நிமிடம் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு தொப்புள் பகுதியில் அதுக்கப்புறம் நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னும் போது நம்ம மொத்த உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை அப்படியே சுத்தப்படுத்தக்கூடிய இயற்கையான ஒரு மருந்து இது. தேங்காய் எண்ணெயை தொப்புள் பகுதியில் அப்ளை பண்ணுறீங்க தினமும் ராத்திரி தூங்க போகும்போது அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை பிளட்டை பியூரிஃபை பண்ணி இயற்கையான முறையில் ரத்தத்தை அப்படியே சுத்தப்படுத்தணும். இதனாலே பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ், எக்ஸிமா மாதிரியான சருமம் சம்மந்தப்பட்ட வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட முடியும். அதே சமயம் இந்த தேங்காய் எண்ணெய் தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே கம்மி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ஆரோக்கியமாக பளபளப்பாக பிரகாசமாக தலைமுடி தென்படுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ கருவேப்பிள்ளை அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலைகள், இல்லை நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு எண்ணெயில் கொதிக்க வைத்து நிறைய பேர் பேர் பயன்படுத்துவீங்க இல்லையா, அப்படி செய்கிறீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெய் அப்படின்றது தலைமுடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும்.
ரொம்ப குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் மாதம் ஏற ஏற இச்சிங் அதிகமாக இருக்கும் இல்லையா, சருமத்தில் அரிப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னும் போது தேங்காய் எண்ணெயை உங்கள் வயிற்று பகுதியில் நல்லா கிளாக் வைஸ் மசாஜ் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் தேய்த்து மசாஜ் பண்ணீங்க அப்படின்னும் போது ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அந்த ப்ரெக்னென்சி மார்க்கை கம்மி பண்ண முடியும். அதே சமயம் ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்டொமக்கில் வரக்கூடிய இச்சிங் இருக்கு இல்லையா, அதை சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் தேங்காய் எண்ணெயில் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி நம்ம பற்கள் ஆரோக்கியத்துக்கும் தேங்காய் எண்ணெய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிக அளவில் பெனிஃபிட் கொடுக்கும். எப்படின்னா காலை நேரத்தில் தினமும் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் கொண்டு நீங்கள் ஆயில் புல்லிங் செய்துகிட்டே வரலாம். பற்களில் பார்த்தீங்கன்னா டென்டல் கேவிட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். அதே சமயம் ஜிஞ்சிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஈர அழற்சி நோய், ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படும், ஒரு சிலருக்கு ஈறுகளில் வீக்கம் ஏற்படும் இல்லையா, இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, எப்போவுமே வாய் துர்நாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், பேட் பிரெத், அதாவது வாய் துர்நாற்றம் ஒரு சிலருக்கு அடிக்கடி ஏற்படும். இந்த ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்றவங்களாம் ஆயில் புல்லிங் தொடர்ந்து தேங்காய் எண்ணெய் கொண்டு பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நாளடைவில் இயற்கையான முறையில் குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மள எங்கேயாவது புண்ணு இருக்கும், அந்த புண்ணோட ரணமும் சரியாக ஆறாமல் அப்படியே இருக்கும் இல்லையா, எவ்வளோ நாள் இருந்தாலும் சரி அந்த புண்ணு இந்த தேங்காய் எண்ணெய் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னா நாள்பட்ட புண்ணு கூட பார்த்திங்கன்னா சீக்கிரமே இயற்கையான முறையில் மறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எலும்போட அடர்த்தியை அதிகப்படுத்தும் தேங்காய் எண்ணெயை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவு சமைக்கும் போது எங்கெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் பயன்படுத்திகிட்டே வரும்போது எலும்போட அடர்த்தி, போன் மினரல் டென்சிட்டி அதிகப்படுத்தும். அதே சமயம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படி இல்லைன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணி எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடை செய்யக்கூடிய தன்மையும் தேங்காய் எண்ணெயில் அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் எண்ணெய் அப்படின்றது மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டாக செயல்படும் இயற்கையான முறையில். இப்போது வீட்டில் கொசுக்கடி அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு க்ரீம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் சருமத்தை பாதிக்கும். ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம் இல்லையா, இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம சருமத்தில் அப்ளை பண்ணும்போது அது பொதுவாகவே இயற்கையான ஒரு